அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பாதவ திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜ் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு லைஃப் டிவைனோட கண்டினியூஷன் தான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டாபிக். பகவானோட சக்தி அண்ட் பகவானோட குறிக்கோள், இது ரெண்டுத்தையுமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செஷனாக அமையும் நான் நம்புகிறேன். பகவான் இந்த லைஃப் டிவைனை 1914 ஆரம்பித்து 1920 எழுதி முடித்தார். ஆனால் அன்னைக்கு அவர் எழுதிட்டு இருக்கும்போது, லைஃப் டிவைனை எழுத ஆரம்பிக்கும் போதோ லைஃப் டிவைன் முடிக்கும் போதும் அந்த 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 பீரியடில் உலக மொழியாக பிரபலமாக இருக்க வேண்டியது அந்த டைமில் ரொம்ப பாப்புலராக இருந்த மொழிகள் ஒன்று ஸ்பானிஷாக இருந்தது, இன்னொன்று ஃப்ரெஞ்சாக இருந்தது. ஆனால் பகவான் ஏன் இங்கிலீஷில் அந்த டைமில் எழுதினாரு அப்படின்னு இன்னைக்கு நம்மளால யோசிக்க முடிஞ்சுது. கரெக்டாக அன்னைக்கு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க, எல்லாருமே இன்னைக்கு உலக மொழியாக ஸ்பானிஷும் ஃப்ரெஞ்சும் தான் ஆக போகிறதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பகவான் அதை இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் எழுதினதுனால தான் இன்னைக்கு நிலை மாறி உலக மொழியாக என்ன மொழி பேசுகிறாங்க, இங்கிலீஷாக இருக்குது. ஸோ அது யோகா அடிப்படையில் பகவான் லைஃப் டிவைனில் இங்கிலீஷில் எழுதுனதுனால தான் இன்னைக்கு உலக மொழியாக இங்கிலீஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. அதுதான் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த லைஃப் டிவைனை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணது, ஃபஸ்ட்டு வெளியிட்டது 1939 வெளியிட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும். என்ன அப்படின்னா, இனிமே தான் ரொம்ப முக்கியமான பாதைக்கு போகிறோம். லைஃப் டிவைன் அப்படின்றது கூட பரவாயில்ல, என்ன ஒரு புக்கு எடுத்தாலுமே, இப்போ ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னா ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும், அதுக்குள்ள ஒரு இன்டென்ட், என்ன எதனால எழுத போகிறோம், எதுக்கு இது புக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோள் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி பகவானுக்கு என்ன குறிக்கோள் இருந்தது, இந்த லைஃப் டிவைன் எதனால அவர் ஆரம்பிச்சார்? அஃப்கோர்ஸ் மதர் சொன்னாங்க நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் என்னமோ குறிக்கோள் இருக்கிறதுனால தானே மதரும் பகவானை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன குறிக்கோள் இருந்திருக்கு இந்த லைஃப் டிவைன் எழுதுறதுக்கு பின்னாடி? லைஃப் டிவைனை ஏன் எழுதினார், இதுதான் நமக்கு பார்க்க போகிறோம். இப்போ பரமாத்மா அப்படின்றது என்ன? இப்போ நம்ம சில கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் போக போக நம்மளுக்கு இன்னும் அந்த லைஃப் டிவைன்றதே புரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நம்ம பேசுகிற கான்செப்ட்ஸ் யாருமே பேசுனது கிடையாது. இது பகவானால் எழுதப்பட்டது. ஸோ அதனால் எல்லாமே புதுசாக தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதனால் இது தெரியலையே, ஐயோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருமே புதுசு கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் எக்ஸிஸ்டிங்காக இல்லாத ஒரு விஷயத்த அவர் சொல்ல போகிறார். ஸோ அதனால் புதுசாக நம்ம கற்றுக்கலாம். பரமாத்மா அப்படின்னா என்ன? அது இறைவன். ஜீவாத்மா அப்படின்னா என்ன? அது மனிதன். பரமாத்மாவான இறைவன் எப்படி ஜீவாத்மா ஆகினாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப எளிய மொழியில் நம்மளோட முன்னோர்கள் ஏகன்லேருந்து எப்படி அநேகனாக மாறினாங்க, மாறியது எப்படி அப்படின்றது நம்மளோட முன்னோர்கள் நினைப்பாங்க. ஓகே, ஆனால் அவங்க கேட்க முடியாது, அதை கேட்கக்கூடாது அப்படின்றது உபனிஷத்துல இருக்கு. ஆனால் பகவான் என்ன சொல்றார்? இறைவன் எப்படி சிருஷ்டியில பல மனிதனை உருவாக்கினாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சூட்சமம். அது தெரிஞ்சுக்கிறது பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்றார். அந்த பிரம்ம ஞானத்தை தான் அவர் இந்த லைஃப் டிவைன்ல எழுதியிருக்காரு. அந்த பிரம்ம ஞானம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த லைஃப் டிவைன் எழுதியிருக்காரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் குறிக்கோள். எதனால லைஃப் டிவைன் எழுதியிருக்காரு? பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்ம ஞானம்னா என்ன? எப்படி இறைவன் பரமாத்மா ஜீவாத்மாவாகினா, இறைவன் சிருஷ்டியில எப்படி பல மனிதர்களை உருவாக்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே பிரம்ம ஞானம். அந்த பிரம்ம ஞானத்தை அறிவது முக்கியம். அதை சொல்லி கொடுத்துருக்காரு லைஃப் டிவைன்ல. இப்போ ரெண்டாவது குறிக்கோள், சன்னியாசின்றது யாரு? இறைவனை அடையறதுக்காக உலகத்தையே துறந்தவங்க தான் சன்னியாசி அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்போ விஞ்ஞானின்றது யாரு? உலகத்தை அறியணும் அப்படின்றதுக்காக இறைவனை விட்டு விலகினவங்க தான் விஞ்ஞானி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சன்னியாசின்றது இறைவனை அடையணும் அப்படின்றதுக்காக உலகத்தையே துறந்திருக்காங்க. விஞ்ஞானின்றது உலகத்தை அறியணும் அப்படின்றதுனால இறைவனை விட்டு விலகியிருக்காங்க அப்படின்றது தான்
உண்மையான விஷயம், இங்க பகவான் சொல்ற விஷயம். எந்த அளவுக்கு சன்னியாசி வந்து பூரணமா இறைவனை அறிந்தானோ அந்த அளவுக்கு விஞ்ஞானி உலகை அறிய நாம அதை நாடணும். ஸோ வந்து விஞ்ஞானி வந்து என்ன பண்றான், எந்த அளவுக்கு வந்து சன்னியாசி வந்து பூரணமா இறைவனை நாடினானோ அந்த அளவுக்கு விஞ்ஞானி வந்து உலகத்தை அறிய நாடணும் அப்படின்றது தான் இந்த பகவான் சொல்லியிருக்காரு. இது நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த விஞ்ஞானி ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்க பகவான் சொல்றது. ஸோ மூணாவது வந்து என்ன சொல்றாரு, மூணாவது என்ன குறிக்கோள் அப்படின்னா, இறைவன் சிருஷ்டி மூலம் மனிதன் ஆனான் அப்படின்றது தான் முக்கியம். அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயும் பார்த்தோம். இறைவன் வந்து சிருஷ்டி மூலமா தான் மனிதன் ஆகிறான். ஸோ மனிதன் பரிணாமம் மூலம் இறைவனாக ஆகணும்னு ஆசைப்படுறான். அந்த பாதையில மனிதன் இருக்காங்க. அதாவது இறைவன் வந்து சிருஷ்டி மூலம் நிறைய மனிதனா கொண்டு வந்தாங்க. மனிதன் என்ன பண்ணாங்க, பரிணாமம் மூலம் இறைவனை அடைய முயற்சி செய்கிறான். அந்த பாதையில் அவன் இருக்கான். இதுதான் நம்மளோட தேர்ட் குறிக்கோள். சிருஷ்டியை அறிவது போல, இப்போ சிருஷ்டி எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஓரளவுக்கு, பரமாத்மா ஜீவாத்மா, இப்போ வந்து பரமாத்மாவான இறைவன் எப்படி ஜீவாத்மா ஆகி சிருஷ்டியில எப்படி நிறைய மனிதர்களை கொண்டு வந்திருக்கான்ற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பரிணாமத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சிருஷ்டி அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம், ஆனா பரிணாமம் அப்படின்றது வந்து வளர்ச்சி, அதை புரிஞ்சுக்கிறோமா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லைஃப் டிவைன். ஸோ அதுதான் மூணாவது குறிக்கோள். நாலாவது, வேத ரிஷிகள் என்ன பண்ணாங்க, இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க. அடுத்த கட்டத்துல மனிதன் இறைவனோடு ஒன்றி வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதை நாடாமல் இறைவனை விட்டு விலகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜீவாத்மாவான மனிதன் விஞ்ஞானத்தின் உலகை அறிந்து வாழ்வது, பரிணாமத்தினால இறைவனை தேடுவது அப்படின்றது வந்து வேத ரிஷிகள் ஆரம்பித்த ஆன்மீக பாதை. இதோட அடுத்த கட்டம் தான் சத்திய ஜீவியம் அப்படின்றது வந்து பகவான் சொல்றார். இப்போ இந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வேத ரிஷிகள் வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க. அடுத்த கட்டத்துல மனிதன் வந்து இறைவனோடு வாழ வேண்டும், இறைவனோடு ஒன்றி வாழ வேண்டும், அதை நாடாம இறைவனை விட்டு விலகி வாழக்கூடாது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ஜீவாத்மாவான அந்த மனிதன் என்ன பண்றான், விஞ்ஞானத்துக்காக உலகத்தை அறிய வந்து முயன்று பரிணாமத்தினால இந்த இறைவனாவது என்பது வேத ரிஷிகள். இப்போ அவங்க வந்து விஞ்ஞானத்துல வந்து விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, உலகை விட்டு இறைவனை விட்டு உலகத்தை அறியும் பானையில இருக்காங்க. ஆனா அதை வேத ரிஷிகள் என்ன சொல்றாங்க, இது வந்து அவங்களால எப்படி முடிஞ்சுது அப்படின்னா, பரிணாமத்தினால அந்த வளர்ச்சி, அந்த இறைவனாவது அப்படின்ற வளர்ச்சினாலதான் அவங்களால இதை பண்ண முடியுது அப்படின்றது வந்து இந்த வேத ரிஷிகள் ஆரம்பித்த ஆன்மீக பாதை. இதோட அடுத்த கட்டம் தான் சத்திய ஜீவியம். ஸோ சிம்பிள் தானே. வேத ரிஷிகள் என்ன சொன்னாங்க, அவங்க இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க. விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, உலகத்தை அறியணும் அப்படின்றதுக்காக இறைவனை விட்டு வாழ்றாங்க. அதனால வேத ரிஷிகள் என்ன சொல்றாங்க, இல்ல ஜீவாத்மாவான இந்த மனிதன் இந்த வந்து உலகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பரிணாமத்து மூலம் இறைவனாக விரும்புறான் அப்படின்றது தான் இந்த வேத ரிஷி ஆரம்பித்த ஆன்மீக பாதை. இதோட அடுத்த கட்டம் தான் நம்மளோட சத்திய ஜீவியம் அப்படின்றது தான் பகவான் இங்க சொல்றாரு. உபநிஷதங்கள் வந்து என்ன சொல்றது, கேட்காத, இதை பத்திலாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா பகவான் வந்து கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கும் அவர் விடை சொல்றது வந்து ரொம்ப சிறப்பு. அந்த சிறப்பை விளக்கும் நூல் தான் இந்த லைஃப் டிவைன் அப்படின்ற நோட்டோட நன்றி.